ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை பற்றி நம்ம சப்ஜெக்ட் வைஸாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டி அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது சம்மந்தமான அந்த 2 வீடியோ பதிவு நான் அனலைஸ் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். அதை தொடர்ந்து இப்போ நம்ம 3வது பார்ட்டில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக தான் வந்து புது சிலபஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி நமக்கு வந்து சிலபஸில் இல்லை அப்படின்னும் போது இந்தியன் அண்டு தமிழ்நாடு ஜியாகிரஃபி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 வினாக்கள் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாலுமே நிறைய வினாக்கள் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிலாம் வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த கொஸ்டினாக நான் எடுக்கல, அதெல்லாம் வந்து விட்டுட்டேன். இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரஃபி ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை பற்றி மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு 45 கொஸ்டின் கிட்ட இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடங்கள் தான். அந்த 5 பாடங்கள் ப்ளஸ் ஒரு 2 மொத்தமாக 7 பாடங்கள் இருக்குது. ஓகேவா? அந்த 7 பாடங்கள், அந்த 5 பாடம் தான் ரொம்ப முக்கியமாக வந்து கேட்குறாங்க. அந்த 7 பாடங்கள் நம்ம தரவாக இருந்தாலே இந்தியன் ஜியாகிரஃபிலேருந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபிலேருந்து கேட்கக்கூடிய எல்லா விதமான வினாக்களுக்கும் நம்மளால் எளிமையாக பதிலளிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, டேஷிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1872 எப்போ 1872 தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. ஓகேவா? அப்போதைய வைஸ்ராய் மேயோ பிரபு அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மேற்கொள்றாரு. ஓகேவா? முதல் மக்கள் தொகை அப்படின்னா இவர் தான் வர்றாரு. இதுவே வந்து முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா அது 1881 ரிப்பன் பிரபு நடத்தினது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872 மேயோ பிரபு. இதே முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1881 ரிப்பன் பிரபு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை தான். அதுதான் வந்து மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக செயல்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அதுவுமே இருக்கு, பேரிடர் மற்றும் மேலாண்மை, அதுவும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஸோ அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது பார்த்தீங்க அப்படின்னா பனி புயல். ஸோ பனி புயலால் வந்து என்ன பேரழிவு ஏற்படும் அப்படின்னா வளிமண்டல பேரழிவு. ஓகேவா? ஆழி பேரலை. ஸோ ஆழி பேரலை சுனாமினால நீரியல் பேரழிவு. அடுத்து அணு விபத்து. ஸோ அணு விபத்து வந்து என்ன அப்படின்னா மாறும், மக்கள் தான் அழிஞ்சு போவாங்க. ஓகேவா? அடுத்தது தொற்று நோய் அப்படிங்கும்போது சுகாதார பேரழிவு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும், அதையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, தேசிய சராசரி கல்வியறிவு விகிதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம். அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஓகே தேசிய சராசரி கல்வியறிவு பற்றி அதை விட கம்மியான கல்வியறிவு கொண்ட மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேஷ் தான். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ரொம்ப கம்மியானது ஆந்திர பிரதேசன்றது கிடையாது, இந்த 4த்துல ஆந்திரா கம்மி. ஓகேவா? ஸோ அப்போ மக்கள் தொகை தொடர்பான கொஸ்டின் வந்து நம்ம 2வது கொஸ்டின் பார்க்குறோம். அடுத்து பாருங்க, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1.21 பில்லியன் ஆகும். இது உலக மக்கள் தொகையில் டேஷ் எது அப்படின்னா 17.5%. 3வது கொஸ்டின் மக்கள் தொகை தொடர்பாக பார்க்குறோம். அடுத்தது, இந்தியாவில் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது. எது அப்படின்னா டேராடூன் டு டெல்லி. டேராடூன் டு டெல்லி தான் வந்து என்ன பண்ணாங்க முதல் உயிரி எரிபொருள். ஓகேவா? பயோகேஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பயோஃபியூல் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த நகரங்களுக்கு ஏற்றினாங்கன்னா டேராடூன் டு டெல்லி. ஓகே, டிடி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் இமயமலை சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. அதாவது இந்த இமயமலையில் வந்து நிறைய சிகரங்கள் இருக்குது. எவரெஸ்ட், K2, கஞ்சனங்கா, அப்புறம் வந்து நங்கப்பர்வத், தௌலகிரி, ஓகேவா, நந்தாதேவி, இது மாதிரி நிறைய சிகரங்கள் இருக்குது. அதனுடைய உயரங்கள் அடிப்படையாக கொண்டு இறங்கு வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து எவரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எவரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும், அப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அடுத்து 2வது இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தௌலகிரி. ஓகேவா? அடுத்து 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நங்கப்பர்வத், 4வது வந்து நந்தாதேவி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒருத்தர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அப்போ இமயமலைகள்
இந்த இயற்கை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இந்த கொஸ்டின் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிகரங்களுடைய உயரங்கள் நம்ம தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை போட முடியுது தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கேட்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாநிலத்துடைய மக்கள் தொகை அக்யூரேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாநிலம் வந்து பெரிய மாநிலம். ஓகேவா? ஒன்றுமே தெரியலீங்களா? இந்த மாநிலம் வந்து பெரிய மாநிலம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேஸை வச்சு நம்ம அந்த கொஸ்டினை போடலாமே தவிர மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம ஒவ்வொரு மாநிலத்துடைய மக்கள் தொகையை நம்ம வந்து கணக்கிட முடியாது. ஓகேவா? அப்போ அப்படிங்கும்போது மணிப்பூர் சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 19,80,602 மக்கள் தொகை. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஸோ மேகாலயா எவ்வளோ வருது அப்படின்னா 10,91,014 மக்கள் தொகை. அடுத்து மிசோரம். ஸோ மிசோரம் அப்படின்னும் போது 29,64,007 பேர். அடுத்து நாகாலாந்து போது மீதி இருக்கக்கூடிய மூணாவது 27,21,756 பேர். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா அலகாபாத். ஓகே, அலகாபாத் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கங்கை ஆறும் யமுனை ஆறும் வந்து சந்திக்கக்கூடிய, ஏன்னா கங்கை நதியுடைய துணை நதி தான் யமுனை நதி. அப்போ அந்த ரெண்டு நதியும் இணையக்கூடிய இடம் எது அப்படின்னா அலகாபாத். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? அது என்ன? பக்ரானங்கல் அணை. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு. பஞ்சாப் மாநிலத்தில் பக்ரானங்கல் அணை தான் இது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மிக உயரமான அணை, மிக பெரிய அணை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அணைகள் அந்த நீர் தேக்கம் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, அந்த நீர்ப்பாசன முறையில் வரக்கூடியது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை, தமிழ்நாட்டில் நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.95 மில்லியன். 34.95 மில்லியன், அதாவது பார்த்தீங்கன்னா 3,49,05,000 பேர் அப்படின்ற மாதிரி கணக்கு. அடுத்து பாருங்க அழுத்த பிரதேசங்களை அதன் அச்சங்களுடன் பொறுத்துக. ஓகேவா? இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்லாவே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை, இது வந்து கடக ரேகை, இது மகர ரேகை, இது ஆர்டிக் வட்டம், இது அண்டார்டிக் வட்டம், இது வந்து வட துருவம், இது தென் துருவம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, பூமத்திய ரேகை, அதை நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க அதிகமான வெப்பம் இருக்கும், இங்க ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா துருவ பகுதி அப்படின்னா குறைவான வெப்பநிலை கொண்டது இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரி அப்படின்னும் போது இது 23 டிகிரி, இது 66 டிகிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே, இது 66க்கு மேலே வரது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா துருவ பகுதிகள். அதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின் போது ஃபர்ஸ்டா உயர் துருவம். ஸோ உயர் துருவம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 90 வடக்கு மற்றும் தெற்கு, அதாவது இந்த 90 டிகிரி சொன்ன பார்த்தீங்களா 90, இங்கே 90 டிகிரி. ஸோ அந்த 90 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தென் துருவம் வட துருவம் ரெண்டுமே சொல்றாங்க. அது ரெண்டுமே துருவ பகுதின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது தாழ் உயர் துருவம். ஸோ தாழ் உயர் துருவம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 60 to 65. ஸோ 60 முதல் 65 வடக்கு மற்றும் தெற்கு. ஸோ அந்த தான் சொன்னது 66 டிகிரி. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாழ் உயர் துருவம். அது உயர் துருவத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ 90 டிகிரிக்கு கீழே இருக்கிறது தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ் புவி இடைக்கோடு. ஸோ தாழ் புவி இடைக்கோடுனா 0 முதல் 5 டிகிரி வடக்கு மற்றும், அப்போ 0 டிகிரி இங்கிருந்து மேலே 5 கீழே 5, அப்போ சேர்த்து என்ன சொல்றாங்க தாழ் புவியிடை, அந்த புவியிடை கோடுக்கு தாழ்வா இருக்கக்கூடியது. அடுத்தது உயர் அயன மண்டலம் அப்படின்னும் போது என்னன்னா 30 டிகிரி முதல் 35 வடக்கு மற்றும் தெற்கு தானே சொல்றாங்க உயர் அயன மண்டல பகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப பாலைவனங்கள். அந்த வெப்ப பாலைவனம் தான் அது அந்த வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படுறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. கிரீன்விச் தீர்க்கரேகையில் மதியம் 1 மணி அளவில் உள்ள போது இந்திய மத்திய தீர்க்கரேகையின் தல நேரம் என்ன? ஓகேவா? ஸோ நல்லாவே தெரியும், அதாவது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட நம்முடைய இந்தியாவுடைய திட்ட நேரம் வந்து பார்த்தோன்னா 5:30 கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அங்கே 1 மணி அப்படின்னா இங்கே 5:30 மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னா 6:30 மணி. அப்போ 6:30 மணி இருக்கா பாருங்க 6:30. அப்போ இதான் வரும் ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறாக பொருந்ததை கண்டுபிடிக்கும். ஸோ இதில் வந்து தவறாக பார்த்தா மஞ்சள் புரட்சி.
ஸோ மஞ்சள் புரட்சி மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். அப்போ அந்த புரட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவோம் பற்றி, அந்த பாக்ஸ் நல்லா படித்தாலே போதும். அடுத்தது, ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவரும் விவரங்களை சேகரிப்பதுக்கு என்ன பேர் அப்படின்னா சென்சஸ். சென்சஸ் என்னது, ஒவ்வொருத்தரும் போயிட்டு அந்த விளக்கத்தை வந்து கேட்டு உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது, எவ்வளோ பேருக்கானதை பற்றி கேட்கறதா சென்சஸ். ஓகேவா? 10 வருஷத்துக்கு பற்றி அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்கும்போது நமக்கு அந்த அர்த்தம் தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் என்ன படிக்காங்க, தெளிவாக சென்சஸ்ன்றதே கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க. அடுத்த கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா பழங்குடியினர் வந்து நம்ம ஜாகிரபி புத்தகத்தே வந்து கவர் ஆகுது, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? இதில் வந்து மசாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மசாய்ன்றது வந்து கென்யா நினைக்கிறேன். கரெக்ட், 2 தான், ஃபர்ஸ்ட் தான். மசாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கென்யா நாட்டை சேர்ந்த பழங்குடியினர்கள். சாமி அப்படிங்கும்போது சைபீரியா, சாமினது சைபீரியா. கலிங்கா இது யார் அப்படின்னா, கலிங்கான்றவங்க பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அது புதர் மனிதர்கள், இவங்க யார் அப்படின்னா அங்கோலா அப்படின்ற நாட்டை சார்ந்த பழங்குடியினர்கள். அப்போ பழங்குடியினர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து, பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பு தருகின்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி. ஏன்னா பாஸ்மதி அரிசியுடைய விலை தான் அதிகமாக இருக்கு. ஓகே, பொன்னி சூப்பர் பொன்னிலாம் பார்க்கும்போது பாஸ்மதிக்கு இறை எதுவுமே கிடையாது. அடுத்தது, ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது எங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஆசியாவிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கன்னா ஆசிய கண்டத்திலே ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் நிறுவிருக்காங்க. அடுத்து பாருங்க, செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. சப்போஸ் செறிவு குறியீடுனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து மக்கள் தொகை தொடர்பான ஒரு வார்த்தை தான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்தின் உண்மையான மக்கள் தொகையை அம்மாவட்டத்தின் சராசரி மக்கள் தொகையை கொண்டு வகுப்பது. ஒரு மாவட்டத்துடைய உண்மையான மக்கள் தொகை என்ன பண்ணுமா, அந்த மாவட்டத்துடைய சராசரி மக்கள் தொகையில நம்ம வகுக்க கிடைப்பது என்னது, செறிவு குறியீடு. ஓகேவா? இதுல வந்து 2 மட்டும் தான் சரியானது. ஓகே, டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் படி பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து, வண்டல் மண் டேஷ் மூலம் வளமானதாக உள்ளது. எதனால அப்படின்னா மக்கிய பொருட்கள் இருக்கு, பாஸ்பாரிக் அமிலம் இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, கரிம பொருள், இது எல்லாமே அடங்கி இருக்கிறதுனால தான் வண்டல் மண் நம்ம என்ன சொல்றோம், வளமான மண் சொல்றோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அந்த மண் வகையில வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு, இந்திய வேளாண்மை அந்த கான்செப்ட்ல. அது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 555 மக்கள் இருப்பாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஓகே, ஒரு சதுர கிலோமீட்டர் எடுத்துரும் அப்படின்னா அங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர் அப்படி பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு 555 நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு வந்து பார்த்தா தீஸ்தா. இதை டிஸ்டான்னு சொல்லுவாங்க, இல்லை டீஸ்டான்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அது சிக்கிம் மாநிலத்துடைய உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு இது தீஸ்தா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஜியோகிராஃபி சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்துக்கலாம். பியா. ஸோ பி நம்போது டோப்பா அப்படின்னா வந்து அது ஒரு எரிமலை வாய் பகுதியாம் டோப்பான்றது. ஓகே, மரியானான்றது பார்த்தீங்கன்னா ஆழி, மரியானா ட்ரென்ச்னு சொல்லுவோம் பார்த்தியா, அதாவது உலகின் மிக ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மரியானா அகழி தான். இது பசிபிக் பெருங்கடலில் ஹவாய் தீவில் இருக்குன்றது தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான. அடுத்தது, மாயஸ் நிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலக அதிக மழை பொழிவு. ஓகேவா? உலக அதிக மழை பொழிவு மாயஸ் நிறம். அடுத்தது, டிட்டிகாகா அப்படின்றது ஆழமான ஏரிக்கு என்ன பேருனா டிட்டிகாகா. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. 1 2 3 4 அப்படியே லைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கொடுக்கப்பட்ட மலைவாழங்களை அவைகள் அமைந்துள்ள மாநிலோட, அதாவது கோடை வாசஸ்தலங்கள்னு சொல்லும் பார்த்தியா, அந்த கோடை வாசஸ்தலங்களை பொறுத்து தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வாசஸ்தலங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குன்றத நான் மென்ஷன் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்மர்க் வந்து பார்த்தா ஜம்மு காஷ்மீர். ஓகே, அடுத்தது குழு வந்து பார்த்தோன்னா இமாச்சல் பிரதேஷ், ஷில்லாங் வந்து மேகாலயா, அப்போ அரக்கு வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? அப்போ 4 1 2 3 இருக்கா பாருங்க. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு பகுதியுடைய அந்த கோடைவாசலும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இது வந்து ரயில்வே அமைப்பு வந்து எப்போ ஏற்படுத்தினா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பம்பாய் ரயில் நிலையம். ஓகே, அதாவது மும்பை டு தானே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ரயில் நிலையம். தெரியும், 1853 இருக்கா பாருங்க, இருக்கு. அது நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஃபர்ஸ்ட் வந்து மும்பை டு தானே, 2வது ஹவுரா டு ராணிகஞ்ச், 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு அரக்கோணம். அந்த சென்னையில் எதுனா ராயபுரம் ரயில் நிலையம் தான். இப்போ நம்ம சென்னை நம்ம படிச்சிருப்போம், சென்னையில் எங்கே அப்படின்னா ராயபுரம் தான். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே மிக பழமையான ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் ரயில் நிலையம் தான். ஓகேவா? ராயபுரம் ரயில் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது எப்படின்னா 2 வருஷம் கழிச்சா 3 வருஷம் கழிச்சு
856. அடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்ட்ரலுக்கு அப்புறம் தான் எப்படி எக்மோர் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஏபி 3 4 வருதா, 3 4 ஒன்று தான் இருக்கு. ஆமாம், அப்போ 1873 சென்ட்ரல் ரயில் நிலையம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1008 எக்மோர். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ அந்த ரயில்வே துறை சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த போக்குவரத்து அப்படின்ற ஒரு கான்செப்டில் விமானம், ரயில், தரை வழி, ஓகேவா, இந்த சாலை சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரந்தம்பூர், இந்த பறவைகள் சரணாலயங்களை வச்சு வனவிலங்கு காப்பகங்களை வச்சு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரந்தம்பூர்னாலே ராஜஸ்தான் தான். ரந்தம்பூர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். மானஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். நாகார்ஜுன சாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திராவதி. ஃபர்ஸ்ட் வந்து ரந்தம்பூர் 4 1 3 4 1 3 இருக்கா, இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏவா, 4 1 3. அடுத்து 2 பாலமலை வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை வந்து பார்த்தா ஜார்க்கண்ட், இந்திராவதி வந்து பார்த்தா சத்தீஸ்கர். ஓகே, கரெக்டு தான். ஓகேவா, ஸோ அப்போ வந்து அந்த கோடைவா ஸ்தலங்கள் படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இதையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி. ஸோ மிகப்பெரிய நதி அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து மொத்தம் 3 சொல்லுவாங்க, நர்மதை, தபதி, மாஹி. அதில் மிகப்பெரியது வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை தான். நர்மதுக்கு அப்புறம் தபதி, தபதிக்கு அப்புறம் மாஹி. ஓகே, 3 ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. மஹின்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போன குரூப்பில் கேட்ட விஷயம் தான், செஞ்சி. செஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தலாம், சி. செஞ்சி வந்து என்ன அப்படின்னா கிரி துர்கா. ஆனைமலை, ஆனைமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனதுர்கா. அடுத்து வேலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜலதுர்கா. பாஞ்சாலங்குறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தல துர்கா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஓகேவா, அடுத்தது இந்த பருவ காலங்களை பொறுத்து இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அயனமண்டல பசுமை மரா காடுகள், அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அயனமண்டல மழைக்காடுகள். அடுத்து அயனமண்டல இலையுதிர் காடுகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பருவ காற்று காடுகள். வறண்ட பாலைவனங்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முட்புதர்கள். அதே மாதிரி சதுப்பு நில காடுகளை வந்து என்ன சொல்றாங்க ஓத காடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்ப அந்தந்த காடுகளுடைய சிறு பெயர்கள் தெரிஞ்சுச்சுன்னா அதை பொறுத்து கேட்கிறாங்க கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்படுது. கரெக்ட் தான். ஏன்னா கடகரேகை தான் நம்ம இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிக்குது. கரெக்ட் தான். பரப்பளவு உலகின் இரண்டாவது பெயரான கிடையாது நம்ம இந்தியா, 7வது. அப்ப இது வராது. அடுத்து அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி. இது கரெக்ட் தான். அடுத்து இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக, ஸோ போபால் வழியா போகல. ஓகேவா, அந்த அலகாபாத் நம்ம பார்த்தோம் அது வழியா தான் போகும். சரியா, ஸோ அப்போ 1 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஸோ வந்து ஒரு வரைபடத்தை கொடுத்து அந்த வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி டின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பகுதின்றதை வந்து மென்ஷன் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 4 1 2 3. ஏன்றது என்ன அப்படின்னா டால்பின் உயர்வான். இது வந்து என்னதுன்னா டால்பின் உயர்வுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு என்ன வரும் அப்படின்னா ரியோ கிராண்ட் தொடர். இதுதான் வந்து ரியோ கிராண்ட் தொடர்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து சி வந்து என்ன அப்படின்னா சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். பின்றது பார்த்தீங்க இருங்க அண்ணல் மணிக்கிறேன். பி வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் தொடர். ஸோ இது வந்து பின்றது வந்து சேலஞ்சர் தொடர்பா மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து சின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ரியோ கிராண்ட் தொடர் சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரியோன்னு பார்த்தீங்கன்னா இதான் பிரேசில் பகுதி. அந்த தென் அமெரிக்கா சொல்லும் பார்த்தீங்கன்னா மேலகத்து வட அமெரிக்கா கிழக்கு தென் அமெரிக்கா. அப்போ தென் அமெரிக்கா இந்த தான் ரியோ டி ஜெனீரோ தான் அந்த ரியோ கிராண்ட் தொடர்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து டின்றது பார்த்தா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி. ஸோ டின்றது என்ன அப்படின்னா வால்விஸ் தொடர். ஓகே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மேப்பை வச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மேப்பை வந்து கொடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏபிசின்னு போட்டு அந்த துறைமுகங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ அந்த மேப்பை வச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் மேப் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய கண்டத்தில் இதில் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தேன். இந்த விஷயம் நாளைக்கு பார்த்த கொஸ்டின் தலையிட்டேன். அடுத்து பாருங்க வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை புரட்சி, அது நமக்கு தெரியும். வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை புரட்சி. இளஞ்சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறால் இளஞ்சிவப்பு.
மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா உரம். அப்போ 3 4 1 2 இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ அந்த புரட்சி பற்றியுமே நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அடுத்து பாருங்க, பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்க. இரும்பு தாது படிவுகள் கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா பாபப்புடன் மலை. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு. ஓகேவா? இது மட்டும் தான் சரியானது. இரும்பு படிவுகள் கர்நாடகாவில் பாபப்புடன் மலையில கிடைச்சிருக்கு. மீதி எல்லாமே கோவாவில் வந்து பதம்பகர் தப்பு, ஒரிசாவில் வந்து பார்த்தோன்னா டாலி ராஜ்கரா தப்பு, சத்தீஸ்கர்ல வந்து பார்த்தோன்னா குண்டம் கர்லா அதுவும் தப்பு. ஓகேவா? அப்போ அந்த இரும்பு படிவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலோகவியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலோகம் உள்ள தாதுகள், உலோகம் அல்லாத தாதுகள் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த உலோக தாதுகள், உலோகமற்ற தாதுக்கள். ஓகே, அந்த தாதுக்களை வந்து எங்கெங்க எடுக்கிறான்றதை வச்சு வந்து புத்தகத்தில் இருக்கு. இந்த இந்தியாவுடைய வளங்கள் மற்றும் தொழிலங்கள், அந்த வளங்கள்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகள் முக்கியமான காணப்படும் மர வகையானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடின பனை வகை. கடின பனை வகை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த காடுகள் சம்பந்தமான கொஷின். ஓகேவா? பார்த்துங்க. அடுத்தது, உலக வன நாள் அனுசரிக்கப்படுவது எப்போ அப்படின்னா மார்ச் 21. மார்ச் 21 தான். மார்ச் 22 பார்த்தீங்கன்னா நீர் தினம், உலக தண்ணீர் தினம். மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா வானிலை தினம். மார்ச் 21 காடுகள் தினம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதோட முடிஞ்சுப்பான். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். 38லேருந்து 40 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இந்த எல்லாமே ஃபிசிக்கல் ஜியாகிரபியில் கவர் ஆக கொஸ்டின் நான் தூக்கிட்டேன். ஏன்னா அது நமக்கு இல்லைன்னும் போது நான் இதில் வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து இந்தியன் ஜியாகிரபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரபி பேஸ் பண்ணி கொஸ்டின் தான் இருக்கும். இதுலையுமே இந்தியன் ஜியாகிரபி கொஸ்டின் தான் நிறைய இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபி சம்பந்தமான 7 லெசன் வந்து நல்லா படித்தாலே இதுலேருந்து இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் படிச்சிடலாம். இதில் இந்த டாபிக் அந்த டாபிக்னு பிரிக்கிறத விட நல்லா கவனிச்சிங்க, அந்த 7 லெசன் நம்ம வந்து நல்லா தரவு பண்ணிட்டாலே புக் பேக்கு, பாக்ஸ் டாபிக், ப்ரீவியஸ் கொஸ்டின், அப்புறம் உள்ளக்கூடிய கண்டென்ட் ஈச் அண்ட் எவ்ரின்னு ஒரு வரி விடாமல் படித்தாலே போதும். ஜியாகிரபிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளால எளிமையாக போட முடியும். அதாவது ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த 10ல் 8 கொஸ்டின் தாராளமாக நம்மளால போட முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதே மாதிரி வந்து மேப் அந்த ஸ்கூல் அட்லாஸ் ஒன்று வாங்கி வச்சிங்க, அதை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? எதை ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் மேப் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.